கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். நாள் 29. இன்றைய ஆராதனையின் தலைப்பு மறுரூபமாவதற்கான சுதந்திரம். ஃப்ரீடம் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். மறுரூபமாவது என்றால் என்ன? மறுரூபமாவது என்பது முழுவதுமாக மாறுவது. உதாரணமாக நம்முடைய குணங்களில், நம்முடைய செயல்களில் மற்றும் நம்முடைய முடிவுகளில் முழுவதுமாக மாற்றப்படுவதை குறிக்கிறது. இது ஒரு சிறிய அளவில் சரி செய்யக்கூடிய செயல் மட்டுமல்ல, இது உள்ளத்திலிருந்து வெளிப்படும் ஒரு ஆழமான மாற்றம். மறுரூபமாவதற்கான உதாரணங்கள்: ஒரு புழு ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுகிறது, அது மறுரூபம். ஒரு நிலக்கரி துண்டு அழுத்தத்தின் கீழ் வைரமாக மாறுகிறது, அது மறுரூபம். பைபிளில் ஒருவர் இயேசுவை சந்திக்கும் போது அவரின் இதயம், மனம் மற்றும் வாழ்க்கை மாறுகிறது, அது ஒரு ஆன்மீக மறுரூபம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் மறுரூபமாவது என்பதன் பொருள் தேவனுக்காக நம் மனம் புதிதாவது. ரோமர் 12:2 சொன்னது போல் தேவனுக்காக நம் குணத்தை கிறிஸ்துவ போல மாற்றுவது. 2 கொரிந்தியர் 3:18 தேவனுக்காக நமது இருதயத்தையும் நமது ஆவியையும் புதிதாக மாற்றுவது. எசேக்கியேல் 36:26 சொல்வது போல். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனம் கூறும் 3 முக்கிய காரியங்கள். 1, நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும். 2, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டும். 3, நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக வேண்டும். இதில் நாம் புரிந்து கொண்டு வாழக்கூடிய காரியங்கள்: 1, நாம் வாழும் இந்த உலகம் முழுவதுமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவர்களாகிய நாம் இவ்வுலகத்தில் இருந்து முழுவதுமாக மாறி இயேசுவை போல் மாற வேண்டும். இந்த உலக மக்களைப் போல் நாம் மாறக்கூடாது. 2, கிறிஸ்துவர்களாகிய நாம் தேவனுடைய நன்மையையும் தேவனுக்கு பிரியமான காரியங்களையும் தேவனுடைய சித்தம் எது என்பதையும், எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். 3, நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம்முடைய மனம் புதிதாகும் போது நம்முடைய செயல்களும் சிந்தனைகளும் நம்முடைய முடிவுகளும் புதிதாகும். மாற்றம் நம்முடைய மனதில் முதலில் உருவாக வேண்டும். அதற்கு நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும். மறுரூபமாக்கப்படுதல் என்பது நமது சொந்த பலத்தால் அல்ல, மாறாக நம்மில் செயல்படும் தேவனின் வல்லமையால் ஒரு புதிய நபராக மாறுதல், தேவனுக்கு பிரியமான நபர்களாக மாறுதல். அதற்காகத்தான் தேவன் நமக்கு மறுரூபமாக்கப்படுவதற்கான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் மறுரூபமாகி மற்றவர்களையும் மறுரூபமாக்க உதவி செய்வோம். ஆமேன். மறுரூபம் ஆவதற்கான சுதந்திரம் கொடுத்த தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a great day.